உங்க அப்பாவோ அல்லது தாத்தாவோ உங்கள ஏதாவது ஒரு விஷயத்துக்காக திட்டிட்டாங்க அப்படின்னா, அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப பொறுமையா இருங்க. அவங்க திட்டி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 2 மணி நேரம் நீங்க அமைதியா இருங்க. அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்க எதுக்காக திட்டினாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க திட்டுனது தான் சரி அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தோணும். அவங்க திட்டும்போது நமக்குள்ள தோணும், ஏன் அப்பாவுக்கு இப்படி புத்தி எல்லாம் மழுங்கி போச்சு, வயசு ஆக ஆக புத்தி மழுங்கிருமா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு யோசிக்க தோணும். ஆனா நான் சொன்ன 2 மணி நேரம் கழிச்சு நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, வயசு ஆக ஆக தான் அவங்களுக்கு புத்தி ரொம்ப கூர்மையா இருக்கும். அது அனுபவத்தால தீட்டப்பட்ட அந்த கூர்மை. நீங்க ஏதோ ஒரு விஷயத்த செய்றீங்க அப்படின்னா, அது தப்பா இருக்கும் பட்சத்துல மட்டும்தான் அவங்க திட்டுவாங்க. சும்மா நல்லா கரெக்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க கண்டிப்பாக திட்ட மாட்டாங்க. எதுக்காக அவங்க திட்டுறாங்க அப்படின்னா, அந்த விஷயத்துல என்ன நடக்கும், நீங்க பண்ணும்போது இதனுடைய விளைவு இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனுபவம் அவங்களுக்கு இருக்கும். அந்த டைம்ல தான் இது சரியில்லை, இது தப்பு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க.